வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி கல்யாண வீட்டு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 1, லெமன் சைஸ் அளவு புளி, 4 கத்திரிக்காய், முருங்கைக்காய் 3 தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பெரிய சைஸ் கேரட் 1, பூண்டு பல் ஒரு 6, துவரம்பருப்பு 1 கப். தாளிக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குக்கர் யூஸ் பண்ணலைங்க. சிகப்பு துவரம்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் பாத்திரத்திலே வச்சுக்கிறேங்க. கழுவி வச்சுருக்க பருப்பை இப்போ சேர்த்துக்கிறேங்க. பருப்பு வேகட்டுங்க, நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், தட்டி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி காயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. சாம்பார் நல்லா மணம் வருதுங்க. கொத்தமல்லி தண்டெல்லாம் நம்ம காயிலே சேர்த்து வதக்கிக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்குதுங்க. கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.